நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இங்கிட்டு பார்த்தா நம்ம கௌதம், மதுமிதா வந்து பட்டு வேஷ்டி, பட்டு சேலையில வந்து ஆளு பயங்கரமா கிளம்பி சூப்பரா இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சகுந்தலாவும், லட்சுமணனும் சேர்ந்து கல்யாணத்தில வந்து பல குளறுபடிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே நம்ம இவர் லட்சுமணன் இருக்கார்ல, லட்சுமணன் வந்து "வாங்க ப்ரோ ராம்கி, என்ன நான் தான் வரதட்சணை கேட்டிருந்தேன்ல, எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல சம்பந்தி, ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன ப்ரோ நான் எப்பயே கேட்டேன், இன்னும் ரெடி பண்ணாம இருக்கீங்களே!" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரெடி பண்ணிடுவேன் சம்மந்தி, கல்யாணத்துக்குள்ள நான் வந்து குடுத்துருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன ப்ரோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் 1 மணி நேரத்தில வந்து கல்யாணமே முடிஞ்சிரும். அதுக்குள்ள நீங்க எப்படி குடுப்பீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் அப்படியே ரெடி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் போடுறாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு கேட்காரு, "காசு வச்சிருக்கியா?" அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும் அவர் வந்து சொல்றாரு, "என்னடா நான் உன் கூட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் அப்படி தான்டா இருக்கேன். நானும் உன்னைய மாரி தானே இருக்கேன். என்கிட்ட எப்படி ரூ. 50,00,000 இருக்கு" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "சரிடா நீ கல்யாணத்துக்கு மட்டும் வந்துரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவர் கால் பண்ணி, என்னடா எங்கே இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோடனே, "டேய் உன் கல்யாணத்துக்கு தான்டா கிளம்பிக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. "சரிடா எனக்கு ஒரு அர்ஜென்ட்ரா, ஒரு ரூ. 50,00,000 வேணும். கல்யாணம் முடிய போகுது. அந்த அந்த நேரத்தில் வந்து நான் கேட்குறேன்னா எவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு புரிஞ்சுக்கோ, கொஞ்சம் ரெடி பண்ணி குட்றா" அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "என்னடா ரூ. 50,00,000 என்ன சின்ன அமௌண்ட்டா, பெரிய அமௌண்ட்டா?" கேட்டுக்கிட்டு, "நீ உடனேனா என்ன சொல்கிறது, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணுறேன்டா. ஆனால் என்னையவே நீ வந்து நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா, அந்த பக்கமும் நீ ரெடி பண்ணு சரியா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. இவர் ரெடி பண்ணிருவாரோ அப்படின்னு சொல்லி பயத்தில் திருப்பி லட்சுமணன் வராரு. "என்ன ராம்கி ப்ரோ ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "இல்லைங்க, என்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கேட்டிருக்கேன். அவங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி ப்ரோ நான் வெயிட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாயாவும் ஜீவாவும் தான் காட்டுறாங்க. ஜீவா வந்து ரொம்ப வருத்தத்திலே இருக்கார். அக்கா கல்யாணத்துக்கு வந்து நம்மளால் போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தத்திலே இருக்காங்க. அந்த நேரத்தில் மாயா வந்து கடுப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜீவா, நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? என்ஜாய் பண்ணுறதுக்கு. கல்யாணம் முடிஞ்ச கையோடு உன்னை இங்கே கூட்டு வந்திருக்கேன்னா நம்ம ஒவ்வொரு மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு, இந்த மொமெண்ட்டை வந்து நம்ம லைஃப் லாங்காக வந்து ஞாபகம் வச்சுருக்கணும், மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே கூட்டு வந்தேன். இங்கே கூட்டு வந்து நீ என்னடா அமைதியாக இருக்க, உம்முன்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? எனக்கு எனக்கு எண்ணம் பூராமே எங்கள் அக்காவோட கல்யாணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏய் எப்போ பார்த்தாலும் உங்கள் அக்கா கல்யாணம் அக்கா கல்யாணம் சொல்லிகிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம மாயா வந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம லட்சுமணன் இருக்கார்ல, அவர் வந்து அந்த மண்டபத்தில் வேலை பார்க்குற ஒருத்தவங்க போகிறாங்க. அவர் எலக்ட்ரிக்கல் ரூமில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த யூபிஎஸ் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த ரூமில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட போய், "யோவ் இன்னும் நான் சொல்கிறப்பெல்லாம் கரண்ட் எல்லாம் நிற்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "யோவ் என்னையா பேசிக்கிட்டு இருக்க? அப்புறம் மேனேஜருக்கு தெரிஞ்சால் திட்டுவார், அதெல்லாம் முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கையில் ஒரு சரக்கு பாட்டில் வச்சுருக்காரு. "இந்தா இப்போ சொல்லு, இதை வச்சு நிப்பாட்டுவியா?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் சரக்கை பார்த்தோன்னே அவருக்கு ஆசை வந்துடுது. "சரி ஐயா நிப்பாட்டிடுவோம், எப்போ நிப்பாட்டணும்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் உள்ளே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. "உடனே நிப்பாட்டு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஐயா அதெல்லாம் தெரிஞ்சால் தப்புயா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கையில் வந்து காசை கொடுத்துட்டு, "இந்தா இது வந்து அட்வான்ஸ் தான், நான் சொல்கிறதெல்லாம் பண்ணு சரியா, நீ பண்ண வேண்டாம், நான் கொடுத்துருக்குறவனை குடி, அவனே எல்லாத்தையும் பண்ணி விடுவான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. "சரி ஐயா நான் பண்ணிடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் பார்த்தா நம்ம சிக்குக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க லட்சுமணன். "என்ன சிக்கு, எல்லாம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எல்லாம் கரெக்டாக தானே போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் மட்டும்தான் நடக்கணும். ஆனால் இந்த குடும்பம் வந்து ரொம்ப அவமானப்படணும். என்னை ஆல்ரெடி வந்து என் மக கல்யாணத்தில் வந்து என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. அதே அவமானம் அவங்க இங்கே படணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "நீ ஒன்றும் கவலைப்படாத, கல்யாணத்தை தவிர இங்கே எதுவுமே ஒழுங்காக நடக்காமல் பார்த்துக்கிறது இந்த அண்ணனோட பொறுப்பு, கவலைப்படாமல் கிளம்பு" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி வைக்காங்க. அடுத்து வந்து நம்ம சகுந்தலாவோட அத்தை வந்து வராங்க. "என்ன இன்னும் பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் ஆரத்தியெல்லாம் சுத்தாமல் என்ன மச மசன்னு நின்றுக்கிட்டீங்க, வாங்க வாங்க ஆரத்தியெல்லாம் சுற்றுங்க" அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கம் விரட்டுறாங்க. உடனே எல்லாருமே வந்து ஆரத்தியெல்லாம் சுற்றுற மாதிரி காட்டுறாங்க. ஆரத்தி யார் சுற்றுறான்னு பார்த்தா ரேணுகா வந்து ஆரத்தியெல்லாம் சுற்றுற மாதிரி காட்டுறாங்க. சுற்றிட்டு அப்படியே எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவொடனேயும் பார்த்தா டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகுது. கரண்ட் ஆஃப் ஆனவொடனே எல்லாத்துக்கும் கடுப்பாயிருது. "என்னங்க இது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்?" அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அபிஷேக் வந்து சொல்கிறாரு, "காலடி எடுத்து வச்சோடனே கரண்ட் போயிடுச்சு, நல்ல சகுனம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே நம்ம கௌதம் வந்து சொல்கிறாரு, "டேய் அபிஷேக் கொஞ்சம் அமைதியாடுறா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே வெக்கையில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே இந்த மேனேஜரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம்கி போய் சொல்கிறாரு மேனேஜர்கிட்ட, "என்ன சார் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, டக்குன்னு ஜென்ரேட்டர் போட்டு விடுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மேனேஜர் போய் அந்த கரண்ட் ஆஃப் பண்ணால எலக்ட்ரிக்கல் ரூமில் இருக்கான்ல அவன்கிட்ட போய், "டேய் என்னடா பண்ணுறா, எந்திரான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து போதையை போட்டு படுத்து கிடக்காரு. "ஒழுங்கா ஜென்ரேட்டரை போட்டு விட்றா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரேட்டர் சும்மா போட்டு வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ண மாதிரி காட்டுறாரு. "டேய் என்னடா ஒழுங்கா ஆன் பண்ணி விட்றா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சார் ஆன் எல்லாம் ஆகாது" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர்.
டேய் ஏதாவது பண்ணி டக்குன்னு ஆன் பண்ணி விட்றா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கலாம் பெரிய இடத்துக்காரங்களா, ஏதாவது நினைக்க போகிறாங்களா, அவனுக்கு சம்பளம் கூட கூட்டி தரேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவர் ஆசைப்பட்டு, ஓ சம்பளம் கூட்டி தருவீங்களா, அப்போ ஆனால் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டோடனே ஏசி போடாமல் இருக்காங்க. உடனே லட்சுமணன் வந்து என்ன ஏசி போடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராம்கி காதில் விழுகிற மாதிரி கேட்டு சொல்கிறாங்க. சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ராம்கி ப்ரோ ஒன்றுமே சரியில்லையே, டக்குன்னு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம ராம்கி இருக்கார்ல, அவர் வந்து மாப்பிள்ளையை கூப்பிட்டு கௌதமை கூப்பிட்டு அவர் கையில் வந்து ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை கொடுக்காங்க. இதெல்லாம் எனக்கு எதுக்கு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயத்துக்கு கொடுக்குறதா, இந்த பட்டு வேஷ்டி சட்டை தான் நீங்கள் கட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்னோடனே, ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவர் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. போய் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் வந்து பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா பொண்ணுக்கு வந்து அலங்காரம்லாம் பண்ணி ஜம்முன்னு இவங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மதுமிதாவை வந்து பொண்ணுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்க 2 பேருமே வந்து புது ட்ரெஸ்ஸு போட்டு அவர் வந்து பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு ஜம்முன்னு மாப்பிள்ளை மாதிரி நடந்து வர மாதிரி காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம மதுமிதா வந்து நல்லா சேலையெல்லாம் கட்டி ஜம்முன்னு அலங்காரம்லாம் பண்ணி மேக்கப்பெல்லாம் போட்டு அவங்க ஜம்முன்னு மாப்பிள்ளை பொண்ணு குளத்தில் நடந்து வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.